தலைவருடைய பக்தர்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற அரங்கம்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கின்ற எல்லோருடைய பெயரையும் இங்க சொல்லணும். ஆனா அதை சொன்னா நேரமாகும். அப்படின்னு சிங்கை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற கூட்டம், அந்த கூட்டத்தில் அதுக்கு பின்னாடி வர இப்போ பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. இந்த கூட்டத்தை எப்படியாவது நடத்தி அனுமதி பெற வேண்டும். பாப்புலர் முத்தையா, சங்கரலிங்கம், சந்திரசேகரன், டாக்டர் நம்பிராஜன், நான் அதுதான் என்னன்னா எனக்கு ஒரு எழுதி ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா நான் முதலே நான் கேட்டேன். அந்த லாயிட்ஸ் அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வர் பருப் மறைக்கார் அவர்களை அனுப்பி தூது பேசி சமாதானம் செய்து தலைவர் மேடையிலே ஏறி சொல்லுகிறார் வேண்டும் என்பேன். ஒரு தாய் எத்தனை என்று சொல்லி அங்கே கலந்து கொண்ட அனைத்து எம்ஜிஆர் பக்தர்களையும் எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர்களையும் மிகப்பெரிய அப்படியே மயான அமைதி. இப்படி இந்த மாதிரி தலைவர் பேசுறார், சொல்றார், தாய் கழகம் வேண்டுமா செய் மன்றம் வேண்டுமா என்று என்னை கேட்டால் என்று பேசிவிட்டு அப்படி நிறுத்துறார். எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் வேண்டுமா செய் மன்றம் வேண்டுமா என்று கேட்கிறாரு அப்படின்னு சொல்றதோடு மன்றம் மன்றம் என்று எல்லோரும் கத்துகிறார்கள், குரல் எழுப்புகிறார்கள். கொஞ்சம் பின்னாடி வந்து பின்னாடி பின்னாடி செல்போன் எடுக்கிறவங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. எஸ்எஸ்மணி, இளமதி, தூத்துக்குடி பாலகிருஷ்ணன் இவர்கள்தான் தமிழ்நாடு முழுக்க அறிமுகமான எம்ஜிஆரின் தொண்டர்கள். அன்றிலிருந்து இன்று வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுடைய முகவரி, எங்களுடைய குலதெய்வம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளமதியை, புரட்சி தலைவரின் தொண்டரை எத்தனை முறை பாராட்டினாலும் அதற்கு பொருத்தமானவர். உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி தெரியாது என்று நினைக்கிறேன். தாம்பரத்தில் தான் 1972 ஆண்டு நவம்பர் மாதம் பாலு வீட்டில் கூடுதல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் மன்றத்தை சார்ந்தவர்கள் கூடினோம். அதிலே இன்னைக்கு ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறோம். அதுல இளமதியும் பாலகிருஷ்ணன் வந்து கலந்துக்கிட்டாங்க. அன்றைக்கு கலந்து கொண்டு அந்த தாமரை கொடியை பரிந்துரை செய்தவர் அடியேன். எதற்கான அப்ப அந்த கூட்டத்தில் முடிவெடுத்த தலைவர் படத்தை வச்சு தனிக்கொடி வச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. அப்படி முடிவெடுக்கப்பட்ட பொழுது தலைவர் படம் வேண்டாம், தாமரை எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தலைமை கழகம் இன்றைக்கு இருக்கிறதா, அன்றைக்கு அது சத்யா திருமண மண்டபம்.
அதனுடைய வாயிலில் நான் எப்படி கேட்டேன்னா, உதயசூரியன் இல்லை, தாமரை இருந்தது. அப்பொழுது துரை என்பவர் தான் அதற்கு பொறுப்பாளர். அவர் கேட்ட பொழுது சொன்னார், தலைவருக்கு ராசி தாமரை, அதனால்தான் தாமரை இருக்கிறது என்று சொன்னார். அதை அந்த கூட்டத்திலே சொன்னபோதுதான் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் கூட்டப்பட்டதுதான் அக்டோபர் 1ஆம் தேதி அதே இன்றைய தலைமைக்கு நேரத்தில் கூட்டப்பட்ட கூட்டம்.